அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது திருக்குறள் அதிகாரம் 11 செய் நன்றி அறிதல். 1. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இதற்கான விளக்கம், நம்ம ஒருத்தங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த நன்மையும் செய்யாத பொழுதும் அவர்கள் நமக்கு தேவையான தருணத்தில் உதவும் பொழுது அதற்கு கைமாறாக இந்த மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தால் கூட அதற்கு ஈடாகாது. அதாவது அவங்க சரியான நேரத்துல நமக்கு செஞ்ச உதவிக்கு இந்த வானத்தையும் பூமியையும் தானமா கொடுத்தா கூட ஈடாகாது அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். 2. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. விளக்கம், நமக்கு கஷ்டமான நேரத்துல சரியான விதத்துல நமக்கு உதவி செஞ்சவங்க, அப்படி அவங்க செஞ்ச உதவி எவ்வளவு சிறிதா இருந்தாலும் அது இந்த பூமியை விட அளவுல பெருசா நம்ம கருதணும். 3. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. 3. இதற்கான விளக்கம், ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி பண்ணோம்னாக்கா அதுக்கு ஈடா ஃபியூச்சர்ல நமக்கு இந்த மாதிரி கைமாறு கிடைக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணாம அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம செய்யற உதவி இந்த கடலை விட மிக பெரியதாக கருதப்படுகிறது. 4. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவர். விளக்கம், அதாவது ஒருவர் செய்யற உதவி திணை அப்படிங்கிறது ஒரு விதமான தானியம். அந்த தானியம் அளவுக்கு சின்ன உதவியா இருந்தாலும் அந்த உதவியோடைய பயனை அடைஞ்சவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு பனை மரம் அளவுக்கு பெருசா கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. ஒருவர் நமக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக நாம திரும்ப திரும்ப அவருக்கு உதவி செய்வது என்பது அவர் செய்த உதவியின் நேரம், காலம், பொருள், இடம் இதையெல்லாம் அறிந்து செய்வது இல்லை. உதவியை பெற்ற நம் பண்பாட்டு தகுதியே நாம் திரும்ப செய்யும் உதவியின் கைமாறு ஆகும். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. இதற்கான விளக்கம், உனக்கு துன்பம் வரும்பொழுது உனக்கு துணையாக நின்றவரை ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. அவர்களின் நட்பையும் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. அறிவு, ஒழுக்கம் இவற்றில் எந்த குறைபாடும் இல்லாதவரின் நட்பையும் நாம் ஒருபொழுதும் தவிர்த்துவிடக் கூடாது. 7. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நமது துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை எத்தனை பிறவி எடுத்தாலும் மறவாமல் இருப்பது மிகச்சிறந்தது என்று பெரியவர்கள் போற்றி கூறுவார்கள். 8. நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. விளக்கம், நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அந்த நன்றிய நாம என்னைக்குமே மறக்க கூடாது. அதே நேரத்துல அவங்க செஞ்சது நமக்கு உபத்திரவமா இருந்தா, அது நமக்கு அவங்க அநீதி இழைச்சி இருந்தாங்கன்னா அத நாம அப்பவே மறந்துடணும். ஆனா இன்னைக்கு பல பேர்கிட்ட அந்த தன்மை கிடையாது. என்கிட்டயும் அப்படிதான். ஏன்னா நானும் அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாது. நமக்கு ஒரு நல்லது செஞ்சாங்கன்னா, பட் என்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எனக்கு ஒருத்தவங்க நல்லது பண்ணாங்கன்னா அதையும் மறக்க மாட்டேன். எனக்கு ஒருத்தவங்க கெடுதல் பண்ணாங்கன்னா
அதையும் மறக்க மாட்டேன். ஏன்னா கெடுதல் பண்ணவங்க கிட்ட இருந்தும் நம்ம ஏதாவது ஒண்ண கத்துக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்காக அவங்க எப்படி கெடுதல் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி கெடுதல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு அது நமக்கு பயன்படும். 9. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்னன்று உள்ள கெடும். 9. இதற்கான விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம், ஒரு நேரத்துல நமக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சிருப்பாங்க. அது நமக்கு அந்த நேரத்தில் ரொம்ப தேவைப்பட்டதா இருந்திருக்கும். அதே ஆள் திரும்பவும் இன்னொரு நேரத்துல நமக்கு கெடுதல் செய்வாங்க. அதற்கான நேரமும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்கள நம்ம திரும்பவும் நினைக்கும் பொழுது அவங்க நமக்கு செஞ்ச கெடுதலை நினைச்சு பார்க்கறத விட அவங்க நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நன்மை செஞ்சிருப்பாங்கல்ல, அதை நினைச்சு பார்க்கறது மிக மிக நல்ல பண்பு. இதுதான் இந்த திருக்குறளோட விளக்கம். அதிகாரம் 11 கடைசி திருக்குறள், எண்ணன்றி கொன்றார்க்கும் உயிர் உண்டாம் உயிர் வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அதாவது எந்த அறத்தை வேணா ஒருத்தங்க தன்னுடைய வாழ்நாள்ல மறந்து இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒருவர் நமக்கு செஞ்ச உதவிய மறந்துட்டு வாழறதுன்றது அந்த வாழ்க்கைய வாழறதுக்கே தகுதி இல்லை. எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க, ஞாபகமும் இருக்கு. அவங்க என்கிட்ட உதவின்னு கேட்கும்போது என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த அதிகாரத்தினுடைய 10 திருக்குறளையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.